ஏன் அந்த இடத்துல டேட்டா சென்டரில் கனெக்ட் ஆவாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. உதாரணத்துக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு டெலிவரி ஆப். இந்த டெலிவரி ஆப்பில் நமக்கு கூகுள் மேப் மூலிமா தான் வந்து லோட் ஆகும். இப்போ நம்மளை சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற டெலிவரி பார்ட்னர் வந்து அவங்களுக்கு உங்கள் லொக்கேஷன் வந்து கூகுள் மேப் வழியாக தான் வந்து தேடி வந்து கொடுக்க போகிறாங்க. நம்ம டோர் நம்பரோ அட்ரஸோ ஆதார் கார்டோ பேன் கார்டோ பார்த்துலாம் இல்லை. உங்களுடைய ஜிபிஎஸ் லொக்கேஷன் வந்து கூகுள் மேப்பில் பிங் ஆயிரும். அதுலேருந்து அப்படியே வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால் உங்களுடைய லொக்கேஷன் ஜொமேட்டோக்கோ ஸ்விக்கிக்கோ வேணும் அப்படின்னா ஆல்ரெடி கூகுள் மேப் வேணும். கூகுள் மேப் எங்கே இருக்குது? கூகுள் கிட்ட தான் இருக்குது. அப்போது கூகுள் இருக்கிற இடத்துலேயே போய் ஜொமேட்டோவும் ஸ்விக்கியும் அவனோட சர்வர் வச்சுருவான். அதனால் அவனுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போது டெலிவரி பார்ட்னர் வந்து மேப் வந்து டக்குன்னு அப்டேட் ஆகிறதுக்கு இந்த மாரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் எங்கேயோ இருந்து நான் கூகுள் மேப்பில் கனெக்ட் ஆகிறதுக்கு உங்கள்கிட்டயே டேட்டா சென்டர் இருக்குல்ல, கூகுள் மேப்பு தானே கூகுளோட இது, நீயே டேட்டா சென்டர் வச்சிருக்கீல்ல, அந்த இடத்துல நான் உன்ட்ட வந்து ஒட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே போய் ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் அவனோட சர்வர்லாம் போட்டு அங்கே உட்கார வச்சுக்குவான். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் வந்து இந்த டேட்டா சென்டர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு.